إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத்துல் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தினுடைய இறைவசனமாகும். இந்த வசனத்துல அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ளதி, மனிதர்களே உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் உங்களை ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்தான் என்பதாக ஒரு அற்புதமான செய்தியை இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசுறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூற வருவது இரண்டு விஷயத்தை அல்லாஹ் கூறுகின்றான். ஒன்னு, அல்லாஹுவை அஞ்சி கொள்ளக்கூடிய இறையச்சத்தையும், இரண்டாவது சகோதரத்துவம், மனிதநேயத்தோடு இந்த உலகத்தில் நாம் எல்லோரிடத்திலும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான். முதல்ல நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் இரண்டாவது வார்த்தையில் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் உங்களை ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்தான். அப்போ மனிதர்களுக்குள்ள எந்த மனிதனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதாகலாம் இல்ல, எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவத்தோடும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை இந்த இறை வசனத்தினுடைய இந்த வார்த்தைகளில் அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், தன்னை அஞ்ச வேண்டும். இது அல்லாஹ் மனிதரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வினுடைய பயமே இல்லாம, இறையச்சமே இல்லாம, அரபியில தக்குவான்னு சொல்லுவாங்களே, அந்த தக்குவா இல்லாமல் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுகை இருந்தாலும் அதுல தக்குவா இருக்கணும், நோன்பு வைத்தாலும் அதுல தக்குவா இருக்கணும், நாம் தான தர்மங்கள் செய்தாலும் எந்த இபாதத்துகள் செய்தாலும் அதுல தக்குவா என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். இறையச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு பயப்படாம ஒருத்தர் ஒரு செயலை செய்தார் அப்படின்னு சொன்னா அந்த செயல் அல்லாஹ்விடத்துல அங்கீகாரம் பெறாது. அல்லாஹ் சொல்றான், தன்னை அஞ்சி வாழ வேண்டும், தனக்கு மாறு செய்யாமல் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவை எப்படி நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அற்புதமான செய்திகளை சொல்றாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம்ல 2564வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. அத்தகுவா ஹாஹுனா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தகுவா ஹாஹுனா, இறையச்சம் என்பது, தக்குவா என்பது இங்கே இருக்கிறது என்பதாக தன்னுடைய நெஞ்சின் பக்கம் கைகளை நீட்டினார்கள். வயிஷீரு இலா சதரிஹி ஸலாஸ மர்ரத்தின், தக்குவா இங்கே இருக்கிறது என்பதாக தன்னுடைய தங்களின் நெஞ்சை நோக்கி 3 முறை, ஸலாஸ மர்ரத்தின் 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் புகாரியில் முஸ்லிம்ல இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இறையச்சம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல இருக்க வேண்டிய விஷயம். அது வாயிலையோ வார்த்தையிலே இருக்க வேண்டிய விஷயம் இல்ல, வெளி தோற்றத்துல இருக்க வேண்டிய விஷயம் இல்ல. வெளியில பார்த்தோம்னா ரொம்ப அழகான தோற்றம் இருக்கும், அந்த நல்ல அழகான தோற்றம் இருக்கும், நல்ல அழகா இருக்காருங்கிறதுக்காக வேண்டி அவர் ரொம்ப பயபக்தி உடையவர் என்பதாகலாம் என்ன செஞ்சிட மாட்டான். அந்த தோற்றத்தை வைத்து அல்லாஹ் எந்த மனிதனையும் கிடைக்கிட மாட்டான். பார்க்கிறதுக்கு அழகான தோற்றம் இருப்பதை வைத்தோ அல்லது வெளியில் அடியக்கூடிய அழகான ஆடைகளை வைத்தோ அல்லாஹ் இதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. மாறாக வெளி தோற்றத்தை பார்ப்பவர்கள் மனிதர்கள், உள்ளத்தை மட்டுமே அல்லாஹ் பார்ப்பான் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ உள்ளத்தை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த உள்ளத்துல யா அய்யுஹன்னா சுத்தகு, மனிதர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் இல்லாமல்ல இறைவன் இந்த சூரத்துல் அன்-நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தையாக
தன்னுடைய இறையச்சத்தை பற்றி, தனக்கு கட்டுப்படுவதை பற்றி, தனக்கு மாறு செய்யாமல் வாழ்வதை பற்றி அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது அல்லது கலக்கக்கும் மின்னப்சி வாஹிதா. நாம சொல்றதை போன்று இந்த ஏற்றத்தாழ்வு என்பது இஸ்லாத்துல கிடையாது. இறையச்சத்தை பற்றி பேசக்கூடிய இறைவன் இரண்டாவது வார்த்தையாக ஏற்றத்தாழ்வுகளை பற்றி அல்லாஹ் பேசுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இறுதி பேருரை, இறுதி உரையில அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒட்டுமொத்த உலக மக்களும் கவனித்த ஒரு பிரசங்கம், அது ஒரு உரை. அந்த உரை சாதாரணமான ஒரு உரை அல்ல. அந்த பெருமானாருடைய அந்த இறுதி உரை இருக்குது, அதன் மூலமாக பல படிப்பினைகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுமே பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பேருரையாக, ஒரு இனிமையான இறுதி உரையாக இருந்துச்சு. அந்த இறுதி உரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபதலலி அரபியி அலா அஜமி. அரபியருக்கு அரபி இல்லாதவரை விடவோ, வலாலி அஹ்மர அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அஹ்மர. ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விடவோ, அல்லது கருப்பருக்கு வெள்ளரை விடவோ எந்த உயர்வும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக சொல்லிட்டு, இல்லா பி தக்வா, இறையச்சத்தை தவிர என்பதாக சொன்னார். அதாவது அரபியை விட அரபி தெரியாத ஒரு முஸ்லீம் என்ன செய்வது, தாழ்ந்தவர் கிடையாது. வெள்ளையா இருக்கிறவனோட கருப்பா இருக்கிறவன் தாழ்ந்தவன் கிடையாது. அல்லது கருப்பனை விட வெள்ளையா இருக்கிறவன் உயர்ந்தவனும் கிடையாது. இந்த உருவத்திலேயோ அல்லது அந்த உயர்வுலையோ குலத்திலேயோ எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. இல்லா பி தக்வா. ஆனா அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துவான். யாரை வச்சு அப்படின்னு சொன்னா, இறையச்சவாதிகளை வச்சு அல்லாஹ் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துவான். உலகத்துல நாளை மறுமையில அல்லாஹ் மனிதர்களை நிப்பாட்டி அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கும். அது எதை வச்சு அப்படின்னு சொன்னா, தக்குவாவை வச்சு. அல்லாஹுவை பயந்து நடந்தவர்கள் உயர்வானவர்கள். அல்லாஹ்வினுடைய தக்குவா இல்லாதவனை தாழ்மைப்படுத்துவான். அப்ப அந்த இறையச்சம்னா உங்களிடத்துல உயர்வாக இருக்க வேண்டுமே தவிர வேற ஏற்றத்தாழ்வுகளை நீங்க பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரே தாய் ஒரே தந்தையினுடைய மக்கள் என அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு மனிதனையும் மனிதர்களை அல்லாஹ் சொல்றான். மனித நேயத்தை வலியுறுத்துறான். தங்களுடைய கசப்பான உணர்வோடு நீங்க வாழாதீங்க என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின், இந்த வார்த்தையின் வாயிலாக தடுக்கிறான். அல்லது கலக்கக்கும் மின்னப்சி வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டீங்க என்பதாக ஏற்றத்தாழ்வுகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். மூன்றாவதாக இதே வசனத்துல அல்லாஹ் விட்டு கொடுத்தலை பற்றி பேசுறான். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எப்படி வாழ வேண்டுமோ அது போன்று விட்டு கொடுத்தல் என்பது தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வமா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸன். ஒருவர் பிறர் குறைகளை மன்னித்து விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னார். வமா ஸாதல்லாஹு அப்தன், ஒரு அடியான் ஒருவருடைய குறைகளை பி அஃவின், முதல்ல மன்னிக்கிறார். அவர் ஏதோ பண்ணிட்டாரு, அவருக்கு இவர் மன்னிப்பை கொடுக்கிறார். நான் உன்னைய அல்லாஹ்வுக்காண்டி மன்னிச்சுட்டேன், நீ செஞ்ச துரோகத்துக்கு அல்லாஹ்வுக்காண்டி மனம் பொறுத்துட்டேன், நீ செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ்வுக்காண்டி மனம் பொறுத்துட்டேன், நீ எனக்கு செய்த நம்பிக்கை துரோகத்துக்கு அல்லாஹ்வுக்காண்டி மனம் பொறுத்துட்டேன் என்பதாக ஒருவரை மன்னிக்கிறார். அதை மன்னிக்கிற ஒரு நண்பரா இருக்கிறாளா, அல்லது உறவுகளில் உள்ளவரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ்விற்காக வேண்டி நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படி மன்னிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, இல்லா இஸ்ஸன், அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்குறான். யாருக்கு? யாரு மன்னிப்பை வழங்கினாரோ, யாரு துரோகம் செய்தவருக்கு மன்னிப்பை வழங்கினாரோ, இல்லா இஸ்ஸன், அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? கண்ணியத்தை வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, வமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ். மேலும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு வருடத்துல பணிந்து நடக்கிறாரோ, அவர் பணிந்து நடக்கிறதுக்கு வேற காரணம்லாம் இல்லை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கோ பதவிக்கோ அல்லது பயந்தோ என்ன செய்யறாரு? ஒருவர் இன்னொருத்தவருக்கு பணிந்து நடக்கிறதுக்கு வேற காரணம் அல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்து நடக்கிறார். கோபம் வருது, அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அல்லாஹ்விற்காக இந்த கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய குடும்பத்துல பணிஞ்சு போறார். அவர்னால தாங்க முடியாத அளவிற்கு அவருக்கு கோபம் உருவாகும் பொழுது
அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த கோபத்தை மென்று முழுங்கி பணிஞ்சு போறார். இப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி ஒமா தவாலா அஹதுல் இல்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் பணிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார், இல்லா ரஃபஅஹுல்லா, அல்லாஹ் அவரை நீ உயர்த்தியே தீருவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் பணிகிறாரோ அல்லாஹ் அவரை அங்கெல்லாம் உயர்த்திக்கிட்டே இருப்பான். அப்போ விட்டு கொடுத்தலும் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்து போகுதலும், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு கொடுக்குறேன்னு ஒருத்தர் விட்டு கொடுக்குறார், பணிஞ்சு போறார் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்தஸ்து இவ்வளவு உயர்வாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2588வது இலக்கமாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ சூரத்துல் நிசாவினுடைய இந்த முதல் வசனத்தினுடைய இந்த முதல் வார்த்தையில அல்லாஹ் இந்த 3 விஷயத்தை சொல்லிட்டான். யாயு ஒன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ள யாயு ஒன்னா சுத்தகு, மனிதர்களை அல்லாஹ்வை பயப்படுங்க, ரப்பக்கும் உள்ளது கலக்கக்கும் இந்நப்சின் வாஹிதா, அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கிறான், விட்டு கொடுத்து போங்க, ஒருவருடைய குறைகளை நீங்க மறைச்சிடுங்க, ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க வேண்டாம் என்பதாக இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக